போது ரெண்டுமே பயங்கரமான டீம். தமிழ் தலைவாசல்ல ப்ரோ கபடி பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு டஃப் கொடுத்து ஆட வேண்டிய சிச்சுவேஷன் வேல்ஸ் யுனிவர்சிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் போயிருக்காங்க தமிழ் தலைவாஸ். மணிகண்டன் நல்ல கேட்ச். மணிகண்டன் ஃபர்ஸ்ட் ரைட்ல பாயிண்ட் எடுக்க விடல. காசிப் கொடுத்தாங்க கூட 2 பாயிண்ட். சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ்ல இருந்து பிளேயர் உள்ள வந்திருக்காங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுப்பாங்களா? பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 3:1. நம்பர் 33 ஜெசி நம்பர் 33 விளையாடிட்டு இருக்காரு. தமிழ் தலைவாஸ் சென்னை வேல்ஸ் யுனிவர்சிட்டி மோதி. தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்பதான் வேல்ஸ் யுனிவர்சிட்டி 3 பாயிண்ட்ல இருக்காங்க. நல்ல கேட்ச். நல்ல கேட்ச். வேல்ஸ் யுனிவர்சிட்டி சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஜெசி நம்பர் 2 விளையாடிட்டு இருக்காரு. சூப்பர் குட் கேட்ச். ஒரு வெற்றி புள்ளி வேண்டும். தமிழ் தலைவாஸ் அணியில் ப்ரோ கபடி வீரர் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற வள்ளியூர் பேராட்சியினுடைய தலைவி அவர்களையும் ராதாகிருஷ்ணன் என்று சிறப்பாக பணியாற்றக்கூடிய, அதுபோல் பனகுடி பேராட்சியினுடைய தலைவியாக பொறுப்பேற்று அந்த பேராட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அங்கு இருக்கின்ற நகர செயலர் அன்புக்குரிய அண்ணன் திரு தமிழ்வாணன் அவருடைய மனைவி அக்கா திரு தனலட்சுமி அவர்களையும் அவர்களோடு வருகின்ற பனகுடி மற்றும் வள்ளியூர் வருகின்ற வார்டு சாந்தா மகேஸ்வரன் உட்பட இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும், அதுபோல் ராதாபுரம் பகுதியில் வருகின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்டத்தினுடைய கவுன்சிலர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த 3வது நாள் நிகழ்ச்சியிலே நடைபெறுகின்ற பெண்கள் ஆட்டத்தை மலையோடு மலை மோதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தானே முனிசிபல் கார்பரேஷன் அணியும் அவர்களை எதிர்த்து ஆடக்கூடிய ஹரியானா மிக சிறப்பான ஒரு அணி. இந்த 2 அணியினரையும் இங்கே அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு ப்ளீஸ் லைன் அப். வேல்ஸ் யுனிவர்சிட்டி 4 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தான் இருக்காங்க. தேர்ட் ரைட் இப்போ தமிழ் தலைவாஸ்க்கு 2 ஆர் டை ரைட். தமிழ் தலைவாஸ் அணியினருக்கு தேர்ட் ரைட். தமிழ் தலைவாஸ் பாயிண்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா? 2 ஆர் டை ரைட்.
இர- வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஜெர்சி நம்பர் 7 விளையாடிட்டு இருக்காரு. பாயிண்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெற்றி புள்ளியே வித்தியாசம் என்ற நிலையில் சிறப்பாக உடனே தமிழ் தலைவாஸ் கேட்டு உள்ள வந்திருக்காங்க பிளேயர். சூப்பர்! இரண்டு வெற்றி புள்ளி தேர்ட் ரைட் சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி நம்பர் 7 தேர்ட் ரைட் Do or die. Do or die. ரைடில் சிறப்பான முறையில் அணியின் சிறந்த வீரர் ஹலோ பெண்களுக்கான முதல் ஆட்டத்தில் முனிசிபல் கார்பரேஷன் தானே அணி வீராங்கனை பிடித்தால் இரண்டு வெற்றி புள்ளி அதனை எதிர்த்து ஆடுகின்ற பிடித்தால் இரண்டு ஹரியானா அணி வீராங்கனைகள் ஹரியானா அணி வீராங்கனைகளும் களத்தில் இறங்கிவிட்டனர். சென்னை பெண்களுக்கான முதல் அணியிலிருந்து போட்டி நம்பர் 2 சில நொடிகளில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. வேல்ஸ் அணியின் கடைசி வீரர் இரு அணிகளும் சிறப்பான அணிதான். முனிசிபல் கார்பரேஷன் தானே, ஆர்எஸ்பி ரோத்தா ஹரியானா. சூப்பர் ஓகே ஆனால் அதை அருமையான முறையில் தமிழ் தலைவாஸ் அணியினர் பிடித்து ஹரியானா அணி வீராங்கனை நம்பர் 6 சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி தங்களுடைய முதல் டைம் அவுட்டை பதிவு செய்துள்ளார்கள். தயவு செய்து இந்த பக்கம் மேடையின் பக்கம் காவல்துறை இல்லையா சார்? ப்ளீஸ் பாருங்க. ஏதோ சத்தம் போடாண்டா கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்த போதும். யாரையும் சத்தம் போடாண்டா. கொஞ்சம் சேஃப் முக்கியம். சூப்பர் ஓகே அருமையான முறையில் டேக்கிள் செய்யப்பட்டு போட்டுருங்க சார் ப்ளீஸ். தமிழ் தலைவாஸ் அணியிலிருந்து 7 வெறும் ப்ரோ கபடி வீரர்கள் சிறப்பான வீரர்களை கொண்ட ஒரு அணி. அதேபோல் அவர்களை எதிர்த்து ஆடும் வேல்ஸ் அணியும் ப்ரோ கபடி வீரர்களை கொண்ட அணி என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு அணிகளும் கொஞ்சம் பேர் அதை கூறலாம். பிளேயர்ஸ் இறங்குறாங்க. சூப்பர் முதல் பரிசாக ரூபாய் 2,100,000 வழங்குபவர் நாங்குநேரி ஒன்றிய குழு தலைவர் திருமதி சௌமியா ஆரோக்கியன் அவர்கள். இரண்டாம் பரிசு ரூபாய் 1,50,100 வழங்குபவர் ராதாபுரம் ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் தொழிலதிபர் இளைய பெருமாள் அவர்கள். மூன்றாம் பரிசு ரூபாய் 1,00,100 வழங்குபவர் திராவிடரும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட துணை செயலாளருமான நம்பி அவர்கள். நான்காம் பரிசு ரூபாய் 1,00,100 வழங்குபவர்கள் அப்புவிளை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாந்தா மகேஸ்வரன் அவர்களும் மயோபதி குழுமம் சேர்மன் டாக்டர் ஜே ராமசாமி அவர்களும். பெண்கள் பிரிவில் முதல் பரிசு ரூபாய் 1,50,100 வழங்குபவர்கள் குமாரபுரம் ஊராட்சி மன்ற தலைவரும் சூப்பர் ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டம் பி பிரின்ஸ் அவர்கள். இரண்டாம் பரிசு ரூபாய் 1,100,000 வழங்குபவர் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் கரிஷ்ணன் அவர்கள். மூன்றாம் பரிசு ரூபாய் 75,100 வழங்குபவர்கள் நவலடி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் அவர்களும் கஸ்தூரி ரங்கபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலன் அவர்களும். நான்காம் பரிசு ரூபாய் 75,100 வழங்குபவர்கள் ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அரவிந்தன் அவர்களும் சிதம்பராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் அவர்களும் உதயத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி மணிகண்டன் அவர்களும். இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கான வெற்றி கோப்பைகள், சிறந்த ஆட்டக்காரர்களுக்கான வெற்றி கோப்பைகளை வழங்குபவர்கள் VSR சுபாஷ் அவர்களும் அப்புவிளை
முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் VSR சுரேஷ் அவர்களும் இந்த பரிசுகளையும் வெற்றி கோப்பைகளையும் வழங்குகின்ற நல்ல உள்ளங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செக் பண்ணிடுங்க சார். 13-9 நீங்க ஒரு பாயிண்ட் பார்த்து போடுங்க. ஸ்கோர் செக் பண்ணிடுங்க. ஒரே ஒரு அறிவிப்பு, நாளை சரியாக 4 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். இன்னைக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்சோம், நாளைக்கு 4 மணிக்கு ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட 2000 பாஸ் கொடுத்துருக்கோம். எங்களால வேற வழி கிடையாது. நீங்க யாரு முதல்ல வரீங்களோ அவங்க ஃபுல்லா போயிடும் சார். நாளைக்கு ஃபைனல் மேட்ச் சிங்கிள் கோட்லயும் ஒரு 7-8 மேட்ச் நாங்க போவோம் நாளைக்கு. சோ அதனால மிகுந்த பரபரப்பா இருக்கும். அதனால யாரு முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாஸ். தூக்கி பிடித்தார்கள். அருமையான முறையில் டிஃபென்ஸ் செய்யப்பட்டு அந்த வீரர் அவுட் செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறார். தமிழ் தலைவாஸ் அணியினர் 15 வெற்றி புள்ளிகளையும் அவர்களை எதிர்த்து சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி 9 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள். Next match in men's section, Indian Navy, Sai Gujarat. Both the team please get ready. This is the first call for you. Next match in men's section, Gujarat. Super right. Both the team please get ready. This is the first call for you. சைடுல கடைசி நிக்கிற பாருங்க, பார்த்தாலே தெரியும். கருப்பு அபிஷேக் அவர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர். அவரு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ உங்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். தமிழ் தலைவாசி சப்போர்ட் பண்ணவா வேல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவான்னு தெரியல. ரெண்டுமே நல்ல டீம். முனிசிபல் கார்பரேஷன் தானே அணி வீராங்கனைகள் 10 புள்ளிகளும் எதிர்த்து இங்கே பெண்கள் அணியில் ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 சூப்பர் அருமையான முறையில் டேக்கிள் செய்யப்படுகிறார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கிஷோர் மீண்டும் ஒரு நெல்சன். மீண்டும் ஹரியானா அணி வீராங்கனை நம்பர் 6 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பெண்களுக்கான போட்டி. தானே அணி வீராங்கனைகள் 13 புள்ளிகளும் ஹரியானா அணி சரி சார் சார் இருக்கட்டும் பார்த்து சார். தானே அணி வீராங்கனை நம்பர் 13 சார் போதும், இருக்கிற அளவுக்கு இருக்கட்டும், போதும். மீண்டும் எல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான். நீங்க கீழே விழுந்து விடாது அப்படிங்கிற புரிஞ்சு அது நவுண்டு. தானே அணி வீராங்கனை நம்பர் 1 ஹலோ செல்வம் ஹலோ ஹலோ தேர்ட் ரைட் அவுட். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தானே அணிக்கு. பெண்களுக்கான போட்டியில் மிக சிறப்பாக தானே அணி வீராங்கனைகள் 15 புள்ளிகளும் எதிர்த்தாடி கொண்டிருக்கின்ற ஹரியானா அணி வீராங்கனைகள் 7 புள்ளிகளும் பெற்று களத்தில் தானே 15 ஹரியானா 7. மீண்டும் தானே அணி வீராங்கனை நம்பர் 10 அருமையான முறையில் தமிழ் தலைவாசிகள் மடக்கி பிடித்தார்கள். மீண்டும் டைம் அவுட். கோபால் சார் அல்லது சுந்தர் சார் அடுத்த டீம் அறிவிங்க. சுந்தர் சார். Next match in men's section, Indian Navy, Sai Gujarat. South Central Railway, Hyderabad, City Police, Chennai. பெண்கள் பிரிவில் அடுத்த போட்டி சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஹைதராபாத், சிட்டி போலீஸ் சென்னை. ஆண்கள் பிரிவில் இந்தியன் நேவி, சாய் குஜராத். All the 4 teams repeat. In men's section, Indian Navy, Sai Gujarat. In women's section, South Central Railway, Hyderabad, City Police, Chennai. All the 4 teams, manager, coaches, players, please note, this is the second call for you. Please get ready. சூப்பர். ஹரியானா அணிக்கு 2 வெற்றி புள்ளிகள். சூப்பர் ரைடு. சூப்பர் சாபாஸ் ரைடர் அவுட். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஹரியானா அணிக்கு. ஹரியானா அணி வீராங்கனை நம்பர் 9 ஹரியானா அணி வீராங்கனை நம்பர் 9 2
நடுத்தர வீராங்கனை நம்பர் 10. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கான இந்த பரபரப்பான ஆட்டத்தில் முனிசிபல் கார்பரேஷன் தானே அணி வீராங்கனைகள் 15, ஹரியானா 10.